சுத்தமா புரியலங்க. இவனுங்களே இப்பதான் கொஞ்சம் வன்மத்தை குறைச்சிக்கிட்டு ஓகே செலிப்ரேஷன் மோட்ல போலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்திருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் சொல்றேன். சோ இந்த சமயத்துல மாக்காப்பா உள்ள வராரு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஏதாவது கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா பழைய வன்மத்தெல்லாம் கலரிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அந்த இன்டர்வியூல அவர் கேட்கிற முதல் கேள்வி என்னது, பவித்ரா உட்கார வச்சு கேட்கறாரு. இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் இருக்கான்ல, அவன் வந்து உனக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணால, அது பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்ததுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கோவலாம் இல்ல வருத்தம் இருந்தது. அந்த இடத்துல அவர் விட்டு கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி வார்த்தையில யூஸ் பண்ணாரு. அந்த வார்த்தையை கேட்கும்போது கொஞ்சம் காண்டாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த இடத்துல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவோட ஜெனியூனான ஒப்பீனியன். ஏன்னா அந்த இடத்துல முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான். அவன் விட்டு கொடுக்கணும் நினைச்சாலோ நடக்கலையோ அது வேற விஷயம் விட்டு தெரியல. இருந்தாலும் அந்த வார்த்தையை சொன்னது இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் பண்ண தப்பு தான். சோ அந்த இடத்த பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட கேக்குறாரு, ஏமா சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ளேயே யாருமா இருக்கறதுல சேஃபா ப்ளே பண்றது அப்படி நம்ம சேஃப் கேம் யாருமா ஆடுறா அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாரு. கேட்டவன சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பயங்கரமான ஒரு பதில் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாயில பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் முத்து முத்துன்னு வரல. சோ அதனால இதுலயும் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் போட்டு விடலாம் அப்படின்னு போட்டு விட்டாங்க. என்னன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள சேஃப் கேம் விளையாடுறது முத்துக்குமரன் எப்படிமா உன்னால சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரி தான் தெரியல. நீ யார் பேர் வேணா சொல்லிருக்கலாம், ஆனா அவன் பேர் எப்படிமா சொல்ல முடியுது? ஏன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் ஏதாவது தப்பு பண்றானோ இல்ல நல்லது பண்றானோ, நல்லது கரெக்டா, நல்லது மீன்ஸ் கரெக்டா கேம் விளையாடணும், தப்பா கேம் விளையாடணும். கரெக்டா விளையாடனா ஒன்னு பாராட்டு வாங்குவான், இல்லனா தப்பா விளையாடனா அடி வாங்குவான். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா எல்லா வீக்கெண்டும் முத்துக்குமரனுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா வீக்கெண்டும் கேம் ஆடுறான்னு அர்த்தம். எல்லா வீக்கெண்டும் கேம் ஆடுறதால தான் ஒன்னு பாராட்டுறாங்க, இல்லனா பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துறாங்க. இது ரெண்டுமே நடந்துகிட்டே இருக்கு. சோ இது வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், வெளிய இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா சௌந்தர்யாக்கு மட்டும் தெரியல. வீட்டுக்குள்ளே அவன் தான் சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவோட மூளை வந்து யோசிச்சிருக்கு அப்படின்றத பெரிய விஷயம். ஏன்னா அந்த மூளைக்குள்ள பாத்தீங்கன்னா முத்துன்றது மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. எனிவேஸ் கொஞ்ச நாள் முன்னாடி பச்சைக்கிளி மூளையில இருந்தது, இப்ப சௌந்தர்யா மூளைக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அதாவது வேற ஏதாவது இப்ப கொஸ்டினுக்கு வந்து முத்து வந்து தப்பா பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டோம். ஆனா சேஃப் கேம் விளையாடுறான்னு அவன் பேர் எப்படி தான் சொல்ல தோணுதுன்னு தெரியல. எனிவே சௌந்தர்யோட ஒப்பீனியன் ஒரு முக்கியமான மேட்டருங்க. ஆக்சுவலா தேர்ட் ப்ரோமோ இவ்வளவுதான் ஓகேங்களா, பெரிய கண்டென்ட்லாம் இல்ல. லைட்டா கலரி விடுறதுக்கு தான் மாக்காப்பா வந்திருக்காரு அப்படின்னு நம்ம தோணுது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஆக்சுவலா இப்போ வந்து வீட்டுக்கு வெளியே பயங்கரமான விஷயம் வந்து ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு. ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி, ஜாக்லின் மட்டும் இல்ல, குறிப்பா கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி, அதாவது இந்த பணப்போட்டி இருக்குல்ல, இந்த பணப்போட்டி டாஸ்க்ல வந்து முத்துக்குமரன் ஒரு போட்டி எடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரயன் ஒரு போட்டி எடுத்துட்டாரு. சோ ரெண்டு பேரும் ஒரு போட்டி எடுத்துட்டாங்க. அந்த போட்டியில பாத்தீங்கன்னா ரயன் வந்து 2 லட்சம் எடுத்துட்டாரு, முத்துக்குமரன் வந்து 50,000 எடுத்துட்டாருன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ ஜாக்லின் வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா என்னால விளையாடவே முடியல, என்னால கலந்துக்க முடியல, நான் போனா தோத்துறணும் இல்ல வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி பயத்துல பாத்தீங்கன்னா ஜாக்லின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே பயம் தான் சௌந்தர்யாவுக்கும் இருக்கு, விஷாலுக்கும் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஆனா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கும் அதே பயம் தான் ஓகேங்களா. இவங்க 4 பேருக்கும் அந்த பயம் இருக்குது. ஆனா இதுல வந்து ரயனும் முத்துக்குமரனோட தைரியமா வந்து விஷயத்தை பண்ணிட்டாங்க. இப்போ என்ன மேட்டர்னா இது வந்து ஒரு மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னா பிக் பாஸ் மேல தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த கேமே அன்ஃபேரா இருக்கு. இது வீட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும் சொல்லல, வெளியில இருக்க 4-5 எப்படி சொல்றது பெரிய எப்படி சொல்றது ஒரு ஒபினியன் வைப்பாங்கல, ரிவ்யூவர்ஸ் யார வேணா சொல்லலாம். அவங்க பேர் என்ன வேணா நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. சோ அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து அன்ஃபேரா இந்த கேம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ரன்னிங் ரேஸ்ல என்னடா அன்ஃபேர் எனக்கு புரியலையே. பாய்ஸ் மட்டும் தான் இதுல ஸ்பீடா ஓடுவாங்க, கேர்ள்ஸ் கம்மியா ஓடுவாங்க ஏதாவது இருக்கான ரன்னிங் ரேஸ்ல. அது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணது யார் தெரியுமா, சுனிதா. வீட்டுக்குள்ளே ஜாக்லின் இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கு, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு சாதகமாவே இருக்கு, அவங்க 2 பேர் மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. அந்த இடத்துல சுனிதா வந்து பாத்தீங்கன்னா கிளியரா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. ஏமா இது வந்து பார்த்தனா எப்படி சொல்ல அடிச்சுக்கிட்டு உருண்டு பெறல்ற கேம்லாம் இல்லை. இது வந்து ஸ்ட்ரென்த் பேஸ்டு கேம்ல. ஸ்ட்ரென்த்னா நீ சொல்லலாம் பாய்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம், கேர்ள்ஸுக்கு ஸ்ட்ரென்த் கம்மின்னு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது இல்லமா. இந்த இடத்துல ரன்னிங் ரேஸ். இந்த இடத்துல உன்னை யாரும் வந்து பசங்க வந்து பிடிக்க போறதில்ல. ஸோ நீ ஓட போற போய் எடுக்க போற. இது வந்து ரன்னிங் ரேஸ்ன்ற பட்சத்தில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அன்ஃபேர்ன்றது இல்லவே இல்லை. ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி உனக்கு ஸ்பீடா ஓட முடிஞ்சதுன்னா ஓடுவேன், ஓட முடியலன்னா ஓட முடியல, அவ்வளவுதான் ஓகேங்களா. இதுல வந்து பாய்ஸ் தான் ஸ்பீடா ஓடுவாங்க, கேர்ள்ஸ் ஸ்பீடா ஓட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு தாட்டே கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி சுனிதா பார்த்தீங்கன்னா கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஜாக்லின், பவித்ரா, சௌந்தர்யா இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா பாய்ஸ் எல்லாம் மட்டும் தான் அது முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டாங்க. மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும், நம்ம மனசுல முதல்ல நினைக்கணும் ஓட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா உட்கார்ந்துடணும். அதை வச்சுட்டு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, பிக் பாஸ் மேல பழி போடக்கூடாது. ஏன்னா இந்த கேமே அன்ஃபேரான கேம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. வெளியே நிறைய பேர் அதுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா ஜாக்லினோட ஆர்மி பார்த்தீங்கன்னா பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க. எப்படி இது அன்ஃபேரான கேம் தானே, கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி பண்ண முடியும்? எனக்கு புரியலையே. கேர்ள்ஸ் வந்து ரன்னிங் ரேஸ்ல ஓட முடியாது, அவங்களால ஸ்பீடா ஓட முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. எத்தனை பேர் ஓடி இருக்காங்க, எவ்வளவு பேர் அதுல சாதனை பண்ணிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரன்னிங் ரேஸ்ல எங்கடா கேர்ள்ஸ் பாய்ஸ்னு வருது அப்படின்ற மாதிரி தான் தெரியல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சௌந்தர்யா நல்லா தான் ஓடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜாக்லினோட சௌந்தர்யா பெட்டரா ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. சோ சௌந்தர்யா ட்ரை பண்ணலாமான்னு கேட்டா ட்ரை பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள பயம், அம்முட்டும் பயம். அந்த பயத்தை மீறி வெளியே வந்து ட்ரை பண்றதாங்க இங்க விஷயம் ஓகேங்களா. வேற ஒண்ணுமே இல்ல. இங்க வந்து ஓவர கேப்பபிலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாக்லினால ஓட முடியும், சௌந்தர்யாவால ஓட முடியும், பவித்ராவால ஓட முடியும். ஓட முடியாமலாம் இல்ல. என்னன்னா அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஃபோர்ட் எந்த அளவுக்கு
அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா போடுறோன்றது இருக்கு. இப்போ நார்மலா ஓடுறதுன்றது வேற, இதுக்கப்புறம் உனக்கு கேமே இல்லை, உன்னோட 100 நாள் உழைப்பு வேஸ்ட் அப்படின்னு போது ஒரு வெறி வரும்ல. அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உயிர் பயம் வந்தா ஓடுற ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஓட்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இங்க நம்ம விட்டுட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது நார்மலா ஓடுறதோட ஒரு வெறி முன்னாடி வந்து நிற்கும். வெறின்றதோட இதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது, சோலி முடிஞ்சுது, நம்ம தோத்துட்டா முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டாலே அவங்களோட ஃபுல் ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடும். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் அவங்களால முடியலன்னா உட்காந்துலாம், அது பிரச்சனை இல்லை, அது அவங்க ஒப்பீனியன். இருந்தாலும் இந்த கேமை வந்து அன்ஃபேர்னு வீட்டுக்குள்ள அவங்க சொல்ல, வெளியே பார்த்தீங்கன்னா அதுக்கு முட்டு கொடுக்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சைடில் போயிட்டு இருக்கா. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் ரயனுக்கும் அவங்க வீட்டுக்குள்ள அவனுங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சண்டைலாம் முடிஞ்சு நார்மல் ஆயிட்டானுங்க. ஆனால் வெளியே என்ன மேட்டர் தெரியுமா, முத்துக்குமரன் வந்து நேற்று வந்து பண்ணல, இந்த டாஸ்க் வந்து ஜெயிச்சுட்டு வந்தால, ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்னா சில ஐடிஸ் நம்மளுக்கு தெரியும் யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்போ ஒரு டாஸ்க் ஜெயிச்சிட்டாம்பா, ஓவரா பேசிட்டு இருக்காம்பா அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை நிறைய பேர் பாராட்டி இருந்தாலும் இவங்க கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. ஒன்று ஓகேங்களா. இன்னைக்கு வந்து ரயன் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாத்தியா 17 செகண்ட்ல ரயன் முடிச்சிட்டான். முத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 மீட்டருக்கே வந்து 12 செகண்ட் எடுத்துக்கிட்டான். இவன் கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா நீங்க, எங்க இருந்து வரீங்க? 2 பேருமே ஜெயிச்சது ஓகேடா, அவங்களோட பொட்டன்ஷியல், அவங்க எஃபர்ட் போட்டானுங்க, 2 பேரும் ஜெயிச்சிட்டானுங்க. அவங்கள வச்சு நீங்க ஏன்டா அப்படி நெகட்டிவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரயனை தூக்கி வச்சு பேசுறது இல்ல, முத்துவை இறக்கி வச்சு பேசுறது. அதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு கீ தான் பாத்தீங்கன்னா ரயன். இப்ப ரயன் வந்து ஜெயிச்சதால 2 லட்சம் ஜெயிச்சிட்டான், அதுவும் 17 செகண்ட்ல ஜெயிச்சிட்டான் அப்படின்றத வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ன பண்றாங்க, போட்டு அடி அடிக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து 17 செகண்ட்ல முடிச்சிருக்கான், அவங்க கூட அவளை பேசல, இவன் ஓவரா பேசுறான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுறது. இன்னொரு மேட்டர், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப முத்துக்குமன் ஃபேன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முட்டு கொடுக்க வருவாங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காண்டா, அதுதான் நாங்கள் மேட்ரு, ஃபர்ஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றது. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே முதல்ல நேற்று பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தாங்க, ரயனும் சரி முத்துக்குமனும் சரி. அதுக்கு வாய்ப்பு வந்து நேற்று முத்துக்கு போச்சு, இன்னைக்கு ரயனுக்கு வந்தது, அவ்வளோதான் சிம்பிள். இன்னைக்கும் சரி முத்துவும் ட்ரை பண்ணியிருப்பான் தான் எனக்கு என்ன தோணுது. ஏன்னா லைவ்ல பார்க்கும்போது ரயன் அந்த டாஸ்க்கை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி போய் நின்றுட்டான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யார் முன்னாடி வரீங்களா அப்படின்னு படிக்க வராங்க, அதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டான். அதுக்கப்புறம் முத்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேட்ரு என்னன்னா 2 பேருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதாவது இப்போ முத்துக்குமரனால அந்த 25 செகண்ட்ல அது முடிக்க முடியாது மட்டும் எத்தனை பேர் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், நேத்து மாதிரியே போய் ஈஸியா முடிச்சிட்டு வந்திருப்பான், அந்த 2 லட்சம் எடுத்து வந்திருப்பான். சோ இவன் பெஸ்ட் அவன் ஒஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றதை விட அவங்களோட டார்கெட் என்னன்னு தெரியுது, இவனை இறக்கி வைக்கணும், என்ன வேணா இவனை போட்டு அடி அடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு தான் பண்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இப்ப நான் சில பேருக்கு சொல்றேன், நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரோ இப்போ முத்து வந்து பார்த்தீங்கன்னா 11.2 செகண்ட்ஸில் வந்தான் ப்ரோ. ஸோ அவன் மொத்தமாக ஓடினது பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டுக்கு 5.35 மீட்டர் வந்து அவன் ஓடி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த கால்குலேஷன் வேலையில் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இங்கே வந்து இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் எதுக்குடா, பேசுகிறவன் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அது எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ ரயன் ஓனது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5.27 மீட்டர் தான் ஓடி இருக்கான். ஸோ அப்படி அவனை கம்பேர் பண்ணும்போது முத்து பெட்டராக தானே ப்ரோ ஓடி இருக்கான், எப்படி ப்ரோ இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்ன புரியலங்க, இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு கொடுக்கணும்? அவனுக்கு வேற வேலை இல்லை, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும். அவனோட வேலை என்னன்னா ஆக்சுவலா இவனை வந்து டவுன் பண்றதுக்கு அவன் ஒரு விஷயம் வாங்கியிருப்பான், வாங்கினதுனால அவன் கூவிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவலா முத்து தூக்கி வச்சும் பேச விரும்பல, ரயனை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சும் பேச விரும்பல. ஏன்னா 2 பேருமே அவங்க எஃபர்ட் வந்து போட்டிருக்கானுங்க. இங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்றானுங்க, இதை வச்சு இவன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. அதை பண்றது யாரு, என்ன டீம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன், இதுக்கப்புறமாவது நிறுத்திக்கோங்கடா. ஏன்னா ஒரு பக்கம் பிக் பாஸ் டீம் பார்த்தீங்கன்னா மாகாபா உள்ள அனுப்பி பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தை இன்னும் கொஞ்சம் வன்மத்தை வந்து ஏற்றி விடுறதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரியே இருக்கு. அதுவும் கரெக்டாக பாருங்களேன், 2 கேள்வியும் முத்துக்கு அகேன்ஸ்டாகவே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனிவேஸ் அது வந்து ஏதோ எச்சா கூட அவங்க ப்ரோமோ கட்டில் வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் அவங்க கேள்வி அதை பற்றி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ வெளியே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி வந்து எப்படி சொல்ல, ரயன் தான் பெஸ்ட்டு, முத்து ஒஸ்ட்டு, இவன் வந்து நல்லா விளாட்னா இவன் நல்லா விளாட்ல அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்களே. அப்படி இல்லை, 2 பேருமே பெட்டராக தான் விளாட்னானுங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு முத்துவை பாராட்ட விருப்பம் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் வந்து எப்படி சொல்ல, அவன் வந்து உங்கள் டீம் இல்லை, நீங்கள் வாங்கின பேமெண்ட்டுக்கு வாங்கின இடத்துல அவன் இல்லை. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம், எப்படி வேணா உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா உங்கள் டீம் நீங்கள் எதுக்கு வாங்குறீங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் நீங்கள் உழைக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து தூக்கி வச்சு பேசுங்க, அதுக்கு அடுத்தவங்களை இறக்கி வச்சு பேசாதீங்க. இந்த மாதிரி ப்ரோமோட் ஒர்க் வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.